என்னடி ஏதாவது ஹோட்டல்ல நிறுத்தணுமா? போய் முன்னிட்டு பேசாம வா. ஐயோ அது இல்ல அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்லு. ஆதி மாமாவும் அருண் மாமாவும் பெரிய தே பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ம், பார்வதியும் சுந்தரம் தாத்தாவும் பெரிய அத்தை மேல உள்ள அக்கறையில போயிட்டு இருக்காங்க. ம். உங்களுக்கு தான் பெரிய தே பிடிக்கவே பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க? அதான் எனக்கு பெரிய அத்தைய பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக தான் அங்க போய் போற இடத்துல அவளுக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா அத நின்னு நிதானமா ஆற அமர கண்ணார ரசிக்கலாம் தான் போறேன். விளக்கம் போதுமா? ஓகே ஓகே போதும், இனிமே வாயை திறக்க மாட்டேன். வாயை முடிக்கிட்டு பேசாம வா. புவனா தான் போன் பண்றா. விஷயம் இல்லாம போன் பண்ண மாட்டாளே. சரி பேசுவோம். ஹலோ புவனா. அண்ணி, அண்ணன் எங்க இருக்காரு? உன் அண்ணன் போனை வச்சுட்டு நிலத்து பக்கம் போயிருக்காருமா. அட முக்கியமான விஷயம் அண்ணி. அண்ணன் கிட்ட சத்த போனை கொடுங்க. இருமா நான் கூப்பிடுறேன். தங்கச்சியா குடு குடு. சொல்லு போனா. அண்ணன், நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னம்மா சொல்ற? என்ன பிரச்சனை? ஏன் போனா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இந்த அண்ணன் கிட்ட சொல்லணும்னு தோணலையா? பரவாயில்ல, இப்பயாவது இந்த அண்ணன் ஞாபகம் வந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணோம்? அந்த பையனை கொன்னுடட்டுமா? என்னங்க? ஏய் சும்மா இரு. நீ சொல்லுமா. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க முதல்ல என்று மருமகனை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வாங்க. கண்மணிக்கும் உங்க பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். என்னம்மா சொல்ற? என்ன இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? எனக்கு முழு சம்மதமா. நான் உன் மாப்பிளைய கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் பொண்ணு கழுத்துல என் பையன் தான் தாலி கட்டுவான். நீ தைரியமா போனை வைமா. அப்படின்னா உடனே மண்டபத்துக்கு உங்க பையனை கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா, வரமா. என்னங்க ஏதோ மண்டபம்னு பேசிக்கிட்டீங்களே, என்ன விஷயங்க? அதுவா, நம்ம பையனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம். அத புவனாவே முடிவு பண்ணிட்டா. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். ஐயா எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். அம்மா எனக்கு கல்யாணம். அம்மா ஆமாண்டா செல்லம், உனக்கு தான் கல்யாணம். பைத்தியம் பைத்தியம், உங்களுக்கு தான் கல்யாணம். இல்லடா ராசா, உனக்கு தான் கல்யாணம். இல்லம்மா உங்களுக்கு தான் கல்யாணம், உங்களுக்கு தான் கல்யாணம். சரி உனக்கு தான் பாப்பா. கல்யாணம். வா உள்ள போ. வாங்க வாங்க. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு லேட்டா வர்றீங்க? வர்ற வழியில கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சு, நான் உள்ள போறேன். சரிங்க. வாங்க வாங்க, வணக்கம். அக்கா பாக்குறதுக்கு மண்டபம் சும்மா காலா கட்டி இருக்குதுங்கக்கா. நம்ம கதிர்பயலோட ஆளுங்க சும்மா பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கக்கா. ஆமா முருகேசா, தடபுடலா ஆரம்பிச்ச இந்த கல்யாணத்தை நல்லபடியா நம்ம நடத்தி முடிக்கணும். என்னக்கா இப்படி சொல்லி போட்டீங்க? உங்க ஏற்பாடுல நடக்கிற கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு நடக்குங்கக்கா. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கணுங்கக்கா. ஏன் முருகேசா, உன்னோட புவனேஸ்வரி அக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் தீருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே, மறந்துட்டியா? அதை எப்படிக்கா மறக்க முடியும்? நான் தான் பக்கத்துல இருந்து பாத்தனுங்களேக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக புவனேஸ்வரி அக்கா ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்கக்கா. புவனேஸ்வரிய பொறுத்தவரை இந்த கல்யாணம் ஒரு கௌரவ பிரச்சனை. இதை தடுத்து நிறுத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாக்கா, ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. இத பாரு, நாம முக்கியமா பொண்ணு மாப்பிள்ளை தான் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்தை நிறுத்த முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை தான் தூக்குவாங்க. ஐயோ ஏங்கா, அப்படிலாம் கூட பண்ணுவாங்களா? அதனால பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாதுகாப்பா நம்பிக்கையான ஆளுங்களை நிறுத்திவே. சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடணும்க்கா. அப்புறம் இந்த பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்றதுக்கு வெளியில எங்கேயுமே போக கூடாது. நமக்கு நம்பிக்கையான ஆளுங்களை அலங்காரம் பண்றதுக்கு இந்த மண்டபத்துக்கே வரவை. சரிங்கக்கா. வர்ற ஆளுங்களை ஒழுங்கா கரெக்டா வந்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பணும். சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடணும்க்கா. எக்காரணத்தை கொண்டு இந்த மண்டபத்தை விட்டு கல்யாண மாப்பிளையும் கல்யாண பொண்ணும் வெளியில போக கூடாது. சரி வா, நம்ம உள்ள போலாம். சரிங்கக்கா, போங்க.
மாதிரி சீலை கட்டுறது நல்லாதான் இருக்கு. டவுன்ல சீலையை கட்டி கட்டி ஆ, ஓ அலங்காரம் கிலா என்ற கிட்டியா சவால் விடுற? என்ற மக கல்யாணம் என்ற விருப்பத்துக்கு எதிரா நீ நடத்தி காட்டுவியா? எப்படி நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். என்ற ஆட்டத்துல இந்த ஊரே டென்ஷன் ஆகி ஓடி போகுது. இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை வர வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். புவனேஸ்வரி கிராமத்துக்காரி, அவளை சுலபமா ஜெயிச்சிடலான்னு நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. இனிமேதான் இந்த புவனேஸ்வரிய நீ சரியா புரிஞ்சுக்க போற. என்ன வெறுப்பேத்துறதுக்கு தான் ஆக்கிலா இவ்ளோ அலங்காரத்தை பண்ணி வச்சிருக்கா. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? கண்மணி கதிர், இங்க இருந்தே ஆரம்பிப்போம். அங்க பாருங்க ஒன்றரை அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கம்மா, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருமா, நல்லா இரு. வணக்கம். ஏற்பாடுல எப்படிமா இருக்கு? அச்சோ எல்லாம் அருமையா இருக்குங்க, ரொம்ப சிறப்பா சந்தோஷம். இருக்கு, நல்லா இருக்கு. சரி, நான் வந்து கண்மணியை ரூம்ல போய் சரிங்க. பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. அண்ணன் என்ன பண்றாங்க? வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. வணக்கம்மா. ஏன்றா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன இது ஊருன்னு பாக்குறீங்க? என்ன மாப்பிள்ளை பேரை தப்பா எழுதி வச்சிருக்கீங்க? இப்ப ஊர் சனங்க வருவாங்க, பாக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க? என் பொண்ணு தானே தப்பா சொல்லுவாங்க. ஆமா, மாப்பிள்ளை பேரு கதிர் தான் சொன்னாங்க. அம்மா என்ன சரி பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, குறைய சரி பண்ணிடலாங்கம்மா. ஆட மாப்பிள்ளை பேருக்கு அதிர் கிடையாது, சுதிர். அத சரி பண்ண முதல்ல. சுதீரா? மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பேரை மாத்துங்க. மாப்பிள்ளை பேர் கூட தெரியாம பெருசா போர்ட கொண்டு வந்துட்டீங்க. போர்டு சரி பண்ணுங்க. மாப்பிள்ளை பேரு கதிர், முழு பேரு கதிரேசன். அப்படி போட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம சுதீர்னு மாத்த சொல்லிட்டு போறாங்க புவனேஸ்வரி அம்மா. அதானே எனக்கு ஒண்ணு புரியல. நமக்கு எதுக்குனே வம்பு? புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பேரை சுதீர்னே மாத்திடுவோண்ணே. அந்த மாதிரி மாத்தலைன்னா நம்மள உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க. அந்த லெட்டர் இருக்க மூட்டை எடுங்கண்ணே. யோகி இங்க வா, இங்க வாங்குறேன். இந்த முருகேசன் எங்க போனா? முக்கியமா எப்ப வேணுமோ அப்பதான் அவன் இருக்க மாட்டான். அவனை இப்ப கரெக்டா இருக்குல்ல? என்ன வேலை பாக்குற நீ? அம்மா இப்ப கரெக்டா இருக்குங்கம்மா. என்ன கரெக்டா இருக்கு? குண்டூசி எடுத்து மூக்குல குத்தணுங்கிற? மாப்பிள்ளை பேரை தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிற, கண்ணு தெரியலையா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க? அம்மா நீங்க சொன்னது மாதிரிதான் வச்சிருக்கோம். ஆறு நான் சொன்னேனா? அம்மா இப்பதான் நீங்க வந்து கதிர்ங்கிற பேரை சுதீர்னு மாத்த சொன்னீங்க. நீங்க சொன்ன பிறகுதான் மாத்தி வச்சிருக்கோம். நான் தான் இங்க வந்து சொன்னேனா? ஆமாம்மா. நான் இங்க வந்து எதுவுமே சொல்லலையே. அப்ப இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. ஆஹா, ஐயோ, அது ஏதோ ஞாபக மறதியில சொல்லிவிட்டேன். என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் இல்லையா, அவன் பேரு சுதீரா, அது சொல்லிவிட்டேன். நீ மாப்பிள்ளை பேரை கதிர்னே போடு. அதை எடு, அதை எடு, எடு. என் கண்ணு முன்னாடியே எடு. எடுத்துட்டியா? இந்த உள்ள இருக்கு பாருங்க. சரி, கரெக்டா சொன்னதே எழுதணும்னா? சரிங்க. இந்த முருகேசன் எங்க போயிட்டான்? இதுதான் கரெக்ட். நானே மறுபடியும் வந்து சொன்னாலும் இத மாத்த கூடாது. சரிங்கம்மா. இந்த முருகேசன் எங்க போனா? முருகேசா எங்கயாவது நின்னு வாய பாத்துக்கிட்டு நிப்பான். முருகேசா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலானே. திரும்ப வந்து மாத்த சொன்னாலும் மாத்த சொல்லுவாங்க. சீக்கிரம் எடுங்க முதல்ல இந்த இடத்த விட்டு. மாப்பிள்ளை பேரை மாத்தியாச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? இவங்க இங்கதான் இருக்கிறாங்களா? பிரச்சனையை இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். காசு பணம் இல்லாட்டாலும் இவங்களுக்கு சுயமரியாதை இருக்கு, ஒரு ரோஷம் இருக்கு. வாங்கம்மா, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. உங்க அந்தஸ்துக்கு எங்கனால சிறப்பா செய்ய முடியாதுதான். எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சார்பா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுங்கம்மா.
நீங்க தான் பெரிய மனசோட தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுமா? ஆமா ஆமா, நான் தான் தாலி எடுத்து கொடுத்து மாப்பிள்ளைய கட்ட சொல்லி இத்தச்சோடு ஏற்பாடு பண்ணி போட்டு பொண்ணையும் கொடுத்து அனுப்பி வைக்க போறேன். ஆமாமா, இழிச்சு வாயில்ல நானு. என்ன பண்றது, அந்த சின்ன பிள்ளைங்க ஏதோ அவங்க விவரம் இல்லாம ஆசைப்பட்டு கேட்டுடுச்சு, அடம் பிடிச்சிருச்சு. அந்த சந்தர்ப்பத்தை நீங்க அழகா பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல, வந்து ஜாயிண்ட் ஆயிட்டீங்கல்ல, நல்லா இருக்குது. என்னங்கம்மா இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நல்லா இருக்குது. என்ற புள்ளைய வளைச்சு போட்டு இந்த பேச்சு பேசுறல்ல, எல்லாம் என்ற தலையெழுத்து. ஒரு தராதரம் வேண்டாமா? இத்தச்சோடு கல்யாணம் வேற இவங்களுக்கு கேக்குதாக்கும். என்ன பொண்ணோட அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? நம்ம பையனும் ஆசைப்பட்டிருக்கா, அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கு, பஞ்சாயத்து ஒத்துக்குச்சு. அவங்க பொண்ணு தானே உண்மையா சொல்லுச்சு. ஆனா அந்த அம்மா என்னவோ நாம ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. என்னங்க அவங்க பேசிட்டு போறாங்க, என்ன இருந்தாலும் பொண்ணை பெத்தவங்க இல்லையா, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. கல்யாணம் நல்லபடியா முடியும். ஏய் நீ சும்மா இரு, உனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க பெரிய இடம், நம்ம சின்ன இடம் தான். அதுக்காக மானம் ரோசம் சூடு சொன்ன நம்மளுக்கு இல்லையா? மூக்கைய கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, நாம எதுக்கு தாழ்ந்து போகணும்? அதானே, நம்ம எல்லாரும் சமம்னு சொல்லித்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. கடைசி இப்படி பேசிட்டு போறாங்க, மனசு வருத்தமா இருக்குப்பா. இதை இப்படியே சும்மா விட்டுற கூடாது. வாங்க போய் என்னன்னு கேப்போம். வாங்க வாங்க போலாம். வாங்க போய் வாங்க, என்ன வாங்க, வாங்க வாங்க, வாங்க போய் கேப்போம். அக்கா அக்கா ஏனுங்கக்கா, எல்லா வேலையும் நாம தானே இழுத்து போட்டு செய்யணும். அதனாலதாக்கா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களாக்கா? இப்ப பந்திக்கு டைம் ஆச்சுங்களாக்கா? இலையை அப்படியே போடலான்னு இருக்கணுங்கக்கா. அக்கா ரொம்ப கனமா இருக்குதுங்கக்கா. இலைய குடோன்ல வச்சுட்டுங்களா, இல்ல அப்படியே இலையெல்லாம் பந்திக்கு போட்டு போயிட்டுங்களா அக்கா? நீ ஒண்ணு பண்ணு, சொல்லுங்கக்கா. இந்த இலைய நீ எடுத்துட்டு போய் அங்க குப்பை தொட்டி இருக்குது பாரு, அதுல தூக்கி வீசு. எனக்கா இது எச்சல இல்லைங்க, பச்சை இலைங்க. இதை ஏங்க குப்பை தொட்டில நான் போடணும்? அட என்னது பச்சையா இருக்கு படிஞ்சாரா இருக்குன்னு போடு. இந்த இலை ஏங்கா குப்பை தொட்டில போடணும்? எல்லாம் வேஸ்டா போயிடுங்கக்கா. ஏண்டா என்ன பார்த்து கேள்வி கேக்குற அளவுக்கு வந்துட்டியா நீ? சொல்ற பேச்சு கேட்க மாட்ட, ஓவரா பேசுற நீ. உன்னை அப்படியே தலையில என்ன பார்த்து கேள்வி வேற கேக்குறியாக்கும். என்னாச்சுன்னு இப்ப புரிஞ்சுதா என்னாச்சுன்னு? துரோகி துரோகி பா. அப்படி நமக்கு என்ன கேட்டோம், இப்படி கோமா அடிச்சிட்டு போறாங்க. சரி, நான் சொன்ன பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. இப்ப என்னாச்சுன்னு கண்ணத்தை புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? அத்தச்சோடு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பிள்ளையார மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற. அக்கா இலையில எங்க போடணுங்க? குப்பை தொட்டில போறதுக்கா பணம் கொடுத்து வாங்கினது? ஆட எச்சலையை தூக்கி போடுறதுக்கு எதுக்குடா இவ்வளவு ரூம் போட்டு யோசிக்கிற? எச்சல் எல்லாம் இல்லைங்கக்கா, நல்ல இலைங்கக்கா. நல்ல இலையா? ஆமாங்கக்கா, எல்லாம் பச்சை இலைங்கக்கா. பச்சை இலையை எதுக்குடா தூக்கி போட போற? எனக்கு நீங்க தானக்கா சொன்னீங்க அதை தூக்கி குப்பை தொட்டில போடுறான்னு. நான் சொன்னேனா? அட ஆமாங்கக்கா. நான் எப்படா சொன்னேன்? எனக்கா நீங்க தான் அங்க சொன்னீங்க இலையெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எல்லா இலையும் தூக்கி குப்பை தொட்டில நீ போடுன்னு. நான் எதுக்கு நல்ல இலைய குப்பை தொட்டில போகணும்னு கேட்டதுக்கு உங்க கை வச்சு பல்லாருன்னு அரைஞ்சிட்டீங்க. பாருங்க, அடிச்ச இடம் கூட பளிச்சுன்னு தெரியுது. இங்க இருக்கிற பல்லு கூட ஆட்டம் காமிச்சிருச்சுங்கக்கா. ஒன்றரை வாயெல்லாம் சொத்த பல்லுதான். எல்லாமே நல்ல பல்லுதாங்கா, நீங்க அடிச்சதாங்க ஆட்டம் காமிச்சிருச்சு. நான் அடிச்சேனா? அட ஆமாங்கக்கா, அந்த வந்து பாக்க. அட வாங்க வாங்க சம்பந்தி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த பந்தியில உட்காந்து சாப்பிடறவங்களுக்கு தண்ணி பாட்டில் இல்லன்னு சொன்னாங்க. தோ வண்டி வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்தை வரும்னு கொஞ்சம் விசாரிங்க. ஏனுங்க, நீங்க மூக்கையின சம்பந்தின்னு சொல்றது சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏங்க அப்படி பேசுனீங்க? நான் என்னங்க பேசினேன்? என்னங்க சொல்றீங்க? அம்மா, உங்க மேல நாங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்கோமா, ஆனா அப்படி நீங்க பேசினது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியலங்க. ஏதா இருந்தாலும் நீங்க வெளிப்படையா பேசுங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாதீங்க, அது நமக்கு வராது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது நாங்க இல்லங்கம்மா, நீங்க தான் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஓகேயா, ஆறுகிட்ட பேசுறன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ற அக்காட்ட பேசுற கொஞ்சம் குறைச்சு பேசு. நீ பேசுறது ஒண்ணும் நல்லா இல்ல. நீங்க எங்க கிட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க, ஊர்க்காரங்கள்ட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க, ஊர்க்காரங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாதுங்க. அப்ப நீங்க தான் வந்து அப்படி பேசுனீங்க,
இப்போ பேச்ச மாத்தி மாத்தி பேசுறீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்களுக்கு வராதுங்க. போதும் போதும் நிறுத்துங்க. இல்லனா என்ன பேசுனேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் இவ்ளோ பெரிய பிரச்சனையை இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க சொல்லுங்க. அம்மா, உங்க மனசுக்குள்ள இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொன்னீங்க. ஊருக்காரங்க மத்தியில பஞ்சாயத்துல வச்சு ஒத்துக்கிட்டமேன்றதுக்காக தான் வேண்டா வெறுப்பா, இன்னும் சொல்ல போனா நாங்களே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போவோம் தானே அப்படிலாம் நீங்க பேசுனீங்க. நான் பேசுனேன்னு சொல்றீங்க. அப்படி என்னதான் பேசுனேன்னு கரெக்டா சொல்லுங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திட்ட அப்படின்னு குத்தலா சொல்லிட்டு வந்தீங்களா? நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி சந்தர்ப்பாதி கிடையாதுமா. நான் எப்ப சொன்னேன்? இப்பதானே சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப என்ன சொல்லலன்னு சொல்ல போறீங்களா? ஆஹா, அப்போ புவனா இங்கதான் இருக்கா. அம்மா, இப்ப கூட ஒண்ணும் குடிமூழ்கி போகலமா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிருங்க. இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா. அவசரப்படாதீங்க. ஐயோ, அந்த விஷயத்த சொன்னதுக்கா இவ்ளோ பதட்டப்படுறீங்க? ஐயோ, நான் சொன்னதை நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதங்க. நான் சொன்னது இந்த சின்ன சிறுசுங்க இருக்குல்ல நம்ம பிள்ளைங்க, இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க பாருங்க, அதத்தான் சொன்னேன். ஏனுங்க, நம்ம பிள்ளைங்க ஊர் முன்னாடியே அவங்க காதல சொன்னதுனால தானே இன்னைக்கு நம்ம சட்டு போட்டு இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணோம். சொல்லாம இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அத நீங்க ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டீங்களோ? தப்பா நினைச்சதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வசனம். முறையா கதிரேச மாதிரி நல்ல ஒரு பையன் என்ற வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது எனக்கு தாங்க ரொம்ப பெருமை. நீங்க கணக்கு பண்ணது மாதிரி வேற அர்த்தத்துல நான் சொல்லலைங்க. நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். அதுக்கு நீங்க கோச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க தான் நீங்க சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம். ஐய, இதுல எல்லாம் என்ன இருக்கு? கல்யாணத்துல 1000 ஜோலி இருக்கும்ல, நம்ம மண்டக்குள்ள எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி, எத்தனை சோலி இருக்குது மூக்கையா? போய் பாருங்க கொஞ்சம். போய் பாருங்க பாருங்க. போங்க, வாங்க போலாம். சரிங்கம்மா. வாங்க வாங்க. ஏனுங்கா நீங்க சொன்னதும் காப்புச்சுப்புன்னு ஓடி போயிட்டான்னு பாருங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஏனுங்கா? நான் அவங்க கிட்ட பேசினேன்னு சொன்னது உண்மைதான். அது பரவாயில்லங்கா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கக்கா. அதான்டா, அது பேசினது புவனாவா தான் இருக்கும். என்றாக்காவா? உன் அக்கா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. எப்படி நடத்துவேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு கிளம்புனால. அப்பனா இங்க வந்துட்டாங்களோக்கா? இங்கதான் எங்கேயோ என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்பனா என்ன அடிச்சது எங்க அக்காவா தான் இருக்கும். அப்பா, என்னம்மா? அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு கொடுங்களேன் கொஞ்சம். சரிம்மா. இந்தம்மா ரிங் பூ. பார்வதி, பார்வதி. அம்மா, எங்க இருக்கீங்க நீங்க? என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? அம்மா, மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. மாமா உங்களை பாக்குறதுக்காக அங்க வந்துட்டு இருக்காரு. எவ்வளவோ நானும் தடுத்து பார்த்தேன், ஆனா அவர் கேட்கவே இல்ல. பார்வதி, என்ன சொல்ற? பார்வதி, கொள்ளி கிரக தோஷம் முடிய போற கடைசி நாள் இன்னைக்கு. அவன் எதுக்காக இப்ப இங்க கிளம்பி வரான் என்ன பாக்குறதுக்கு? அவன் என்ன பார்க்க கூடாது பார்வதி. இன்னைக்கு ஒரு நாள் ஆதி என்ன பார்க்க கூடாது பார்வதி. என்ன பண்றது? அம்மா, கொள்ளிக்கரனை பத்தி நான் மாமா கிட்ட சொன்னேன். ஆனா அப்பா அவர் கேக்கலம்மா. எனக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டாரு. நான் அவருக்கு பின்னால வேற கார்ல வந்துட்டு இருக்கேன். நான் முன்னாடியே வர பாக்குறேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க. அதுக்காக தான் கால் பண்ணேன். சரி பார்வதி, நாம எச்சரிக்கையா தான் இருக்கணும். இப்ப வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாங்கப்பா. எங்க ஆதி ஐயா வராருங்களா? இப்ப என்ன பண்றதுங்கக்கா? நீ மாப்பிள்ளடா, ஜம்முன்னு நெஞ்ச நிமித்தி வாடா. வாடா, கீழே போடா. ஜம்முன்னு வா. மாப்பிள்ள மாதிரி வா. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? எல்லாம் வா. ஐயோ ஐயா ராசா செல்லம், நீ தாலி கட்டுற வரைக்கும் வாய் பேசாம அமைதியா இருக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும், புரியுதா? ஆமாண்டா தங்கம்,
புவனா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா கண்ணு. டேய் மாப்பிள்ள மாதிரி வா, உங்க அத்தை புவனா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆய முடிக்கிட்டு அமைதியா வா. போடா. சரி சரி. ஐயோ எனக்கு கல்யாணம். பாரு உங்க அத்தை அங்க நிக்கிறா. பக்கத்துல போன உடனே டப்புன்னு கால்ல விழுந்துரு. நான் சொல்றது புரியுதா? எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பக்காவா ரெடி பண்ணியாச்சுங்கக்கா எல்லா வேலையும். தங்கச்சி புவனா. ஆத்தாடி புவனேஸ்வரி அக்காவோட அண்ணே. டேய் மவனே, உங்க அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா. சரிப்பா. உழு. நல்லா உழுடா. நல்லா இரு. போதும் போதும் எந்திரி. அக்கா புவனேஸ்வரி அக்காவோட அண்ணங்க. நீயே எனக்கு போன் பண்ணி உங்க மகனை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வா என்ற பொண்ணுக்கும் உன் மகனுக்கும் கல்யாணம்னு என் உச்சி குளிர வச்சிட்டியம்மா. நீ சொன்ன வார்த்தையை கேட்டு மாப்பிள்ளையோட வந்துட்டேன்ல. உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். அத நான் நடத்தி காட்டுறேன்.